இல்ல தொடர்ந்து அவையிலிருந்து வெளிநடப்பு பண்றாருன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பிடிக்கல. பிடிக்காத ஆளுநரை எதுக்காக தமிழ்நாட்டுல விட்டு வச்சிருக்கீங்க? அவரை கூப்பிட்டுக்கங்க. ஒருத்தருக்கு சட்டப்பேரவையில உட்கார்றதுக்கே விருப்பம் இல்லைன்னா அவர் எப்படி எம்எல்ஏவா இருக்க முடியும்? அப்ப கவர்னருடைய குறைந்தபட்ச வேலை அவையை தொடங்கி வச்சு பேசுறது, முடிச்சு வச்சுட்டு போறது. அவையை தொடங்கி வச்சு பேசுற ஒரே வேலையும் உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னா வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. அண்ணாமலைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய போட்டி, அந்த போட்டியில எப்படி நீ ஸ்கோர் பண்றியா நான் ஸ்கோர் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. என்ன அவங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே டீமுக்கு தான் பேட்டிங் விளையாடுறீங்க. அதனால ஒருத்தர் ஸ்ட்ரைக்கர் இடத்துல இருந்தா இன்னொருத்தர் நான் ஸ்ட்ரைக்கர் இடத்துல தான் இருக்க முடியும். ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல நின்னீங்க அப்படின்னா அவுட் தான் ஆவீங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. வணக்கம் தோழர். இந்த ஆண்டோடைய முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதா சொல்லி ஆளுநர் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. அதை பற்றி தன் கருத்து என்ன தோழர்? சட்டப்பேரவையினுடைய நிகழ்ச்சியின் நிறைவாக பாடப்படும் தேசிய கீதத்தை புறக்கணித்து அந்த தேசிய கீதத்தை அவமதித்தது ஆளுநர் ஆர்.என். ரவி தான். நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தேசிய கீதம் பாடுவாங்கன்னு தெரியும். அதை பாடும் பொழுது அவர் இருப்பதற்கு தயாராக இல்லை. அதனால் அவர் முன்னாடியே கிளம்புறாருன்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சட்டப்பேரவை மரபுகளை பொறுத்தவரையில் நாம் நீண்ட காலமாக பின்பற்றி வருகின்ற மரபு முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, நிறைவாக தேசிய கீதம். நம்ம எதையும் புறக்கணிக்கலை. ஆனால் முதலில் தமிழ்த்தாய், நிறைவாக தேசிய கீதம் அப்படின்றது தான் நம்முடைய மரபு. அது ஆளுநருக்கு பொறுக்கலை. இதே மரபின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகிறது. அந்த விழாக்கள் எல்லாம் அமைதியாக போகின்ற ஆளுநர் ஆர்.என். ரவி இங்கே ஏன் பிரச்சனை பண்ணுறாருன்னா, எதிர்க்கட்சிகளை பார்த்த உடனே அவருக்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பாஜக வெளியே வருதோ அப்படின்னு தோணுது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சித்தாந்த சாய்வு அவரை ஒரு கட்சிக்காரராக மாற்றுதோன்னு தோணுது. அதனால் அவர் கட்சிக்காரங்களை பார்த்தோன்னே தானும் ஒரு கட்சிக்காரராக மாதிரி தேசிய கீதம் ஏன் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு அண்ணாமலையாகவே அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் வருகிறது. இந்த சர்ச்சைகளின் மூலமாக அவர் உருவாக்க நினைப்பது அப்படின்றது தேசிய அளவில் தமிழ்நாடு தேசிய கீதத்தை அவமதித்து விட்டது அப்படின்ற ஒரு செய்தியை கடத்துவது, அவ்வளவுதான் அவருடைய உள்நோக்கம். அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு நாம் பேசுகிறத அவங்க கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த நரேஷனை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். அது எடுபடவில்லை. ஆனாலும் தொடர்ந்து பிரயத்தனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது பலிக்காது தமிழ்நாட்டில். சரி தோழர், ஆளுநர் மாலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவையின் தொடக்கத்தின் போது தேசிய கீதம் இசைக்கப்படணும்னு சொல்லி முன்னாடியே கோரிக்கை வைத்ததாகவும் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் ஆளுநர் மாலை விளக்கம் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக தமிழ்நாடு சட்டசபையில் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டமும் தேசிய கீதமும் அவமதிக்கப்படுறதாகவும் கூடுதலான கருத்தையும் அது ஆளுநர் மாலையில் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, ஆளுநர் முதல்ல தேசிய கீதம் பாடணும்னு கோரிக்கை வைத்து அதை நிராகரித்ததாக சொல்கிறது அப்படின்றது முதல்ல அதனுடைய நம்பகத்தன்மையில எனக்கு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, ஆளுநர் அப்படியான கோரிக்கையை வைப்பதற்கு எந்த உரிமையும் அவருக்கு கிடையாது. சட்டப்பேரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் ஆர்.என். ரவி. அப்போது சட்டப்பேரவை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அவருக்கு கிடையாது. அவையை தொடங்கி வைக்கும் பொழுது மரபாக அவர் தொடங்கி வைப்பது வழக்கம், நிறைவு செய்து வைப்பது வழக்கம். அந்த மரபை இப்போதும் பின்பற்றுகிறது தமிழ்நாடு. அந்த மரியாதையை அவர் கெடுத்துக்கிடணும்னு நினைக்கிறாரு. தெலுங்கானா மாதிரி ஆளுநரே இல்லாமல் அவையை கூட்டி அவையை நடத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. இந்த இடத்துல ஆளுநர் கொடுக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்பதும் மறுப்பதும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவினுடைய பொறுப்பு. அப்பாவு அவர்கள் மிக தெளிவாக அந்த முடிவை எடுத்திருக்கிறார். தேசிய கீதத்தை நாம் புறக்கணிக்கல, அதை நிறைவாக பாடுறோம். தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோம், கூடவே தேசிய கீதத்தையும் பாடு அப்படின்னு சொன்னாருன்னா, நாளைக்கு ஆளுநர் மாளிகையில் நடக்கிற எல்லா விழாக்கள்லையும் அவர் நன்றியுரை ஆற்றுவதற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா? அந்த நேஷனல் ஆந்தம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று பரப்புரை செய்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸு. அந்த கைட்லைன்ஸில் ஆளுநர் கலந்துக்கிற ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் முதலிலும் நிறைவாகவும் பாட வேண்டும் அப்படின்னு. நடப்பது சட்டப்பேரவைக்கு உள்ள, அங்கே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர் ரவிக்கு கிடையாது, சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு. இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது இந்த மாநில அரசனுடைய கருத்து, அரசனுடைய பொறுப்பு. அவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எந்த இடத்துலையும் இதை பிரச்சனையாக நினைக்கல. சொல்லப்போனால் இந்தியாவிலேயே தேசிய உணர்வு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெயர்களே சாட்சி. அந்த அளவிற்கு தமிழ்நாடு தேசிய உணர்வு பெற்ற ஒரு மாநிலம். அதை கேள்வி கேட்பதற்கு ஆளுநருக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. ஆளுநர் பண்ணுகின்ற அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாமல் போனதனுடைய விரக்தியாக சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறாரு. 3 வருஷமாக ஒரே புராணத்தை திரும்ப 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 பாடிட்டு இருக்கிறாரு. இந்த புராணம் எடுபடாது. அதில் ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறது இது முதல் முறை கிடையாது. 2023 கலைஞர் அப்புறம் பெரியார் போன்ற பேர்களை தவிர்த்ததாக இருக்கட்டும், 2024 வெளிநடப்பு செஞ்சிருக்காது. மீண்டும் அதே காரணம் சொல்லி வெளிநடப்பு செய்ய தொடர்ச்சியாக அவையில் வெளிநடப்பு பண்ணிகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறது? இல்லை, தொடர்ந்து அவையிலிருந்து வெளிநடப்பு பண்ணுறாருன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பிடிக்கல. பிடிக்காத ஆளுநரை எதுக்காக தமிழ்நாட்டில் விட்டு வச்சிருக்கீங்க? அவரை கூப்பிட்டுக்குங்க. ஒருத்தருக்கு சட்டப்பேரவையில் உட்கார்றதுக்கே விருப்பம் இல்லைன்னா அவர் எப்படி எம்எல்ஏவாக இருக்க முடியும்?
அப்போ கவர்னருடைய குறைந்தபட்ச வேலை அவையை தொடங்கி வச்சு பேசுறது, முடிச்சு வச்சுட்டு போகிறது. அவையை தொடங்கி வச்சு பேசுகிற ஒரே வேலையும் உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னா வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. இப்போ தனியார் கம்பெனி மாதிரி ஒரு ஹெச்ஆர் பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேசிய அளவில். அப்படிப்பட்ட ஹெச்ஆர் பாலிசி கான்ஸ்டியூஷனில் இருந்திருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. கான்ஸ்டியூஷனில் ஆளுநர் குறித்தான சரத்துக்கள் உருவாக்கப்படும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக, ஆளுநராக வர்றவங்க ஜென்டில்மேனாக இருப்பாங்க. இப்போ கிரிக்கெட்டில் வந்து பால் பேட்டில் பட்டு கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி பால் பேட்டில் பட்டு கேட்ச் பிடிச்சி நாட் அவுட் கொடுத்தாலும் தன்னுடைய தவறை உணர்ந்து தானே வெளிநடப்பு செய்கின்ற சச்சின் டெண்டுல்கரை நாம் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு சொல்கிறோம். ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு அதனால தான் அதுக்கு பேரே. அப்போ அப்படிப்பட்ட ஜென்டில்மேன் தான் இந்த பதவிக்கு வருவாங்கன்ற அடிப்படையில் தான் ஆளுநரை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான எந்த இதுவும் இல்லாமல் எழுதப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வருவார்கள் அப்படின்னு அம்பேத்கரோ யாரோ நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்று வந்திருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கேற்றார் போல சட்டத்தை திருத்தணும். அப்பாவு அவர்கள் சிக்கிமில் நடந்த அனைத்து சபாநாயகர்கள் மாநாட்டில் முன்வைத்த ஒரு கருத்து, ஆளுநர் முடிவெடுப்பதற்கு காலவரம்பு வேண்டும். ரெண்டாவது, மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்கள் மாநிலங்களவையில் வைத்த சட்ட திருத்தங்கள், அவர் என்னென்னலாம் கேட்குறாரு அப்படின்னா, ஆளுநர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வரம்புக்குட்படுத்த வேண்டும், ஆளுநர் தவறு செய்தால் அவரை நீக்குவதற்கான அதிகாரத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பல கோரிக்கைகளை அவர் தனிநபர் மசோதாவாக தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தாலே ஒழிய இந்த ஆளுநர்கள் மாநில அரசுகளை ஆட்சி செய்ய விடமாட்டார்கள். இவர்களுடைய வேலை மாநிலத்தை செயல்பட விடாமல் முடக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. கும்பகோணத்தில் ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்திருக்கிறாருன்னு புகார் வந்திருக்கிறது. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற கல்லூரி, அந்த கட்சிக்காரர் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் வந்து எலுமிச்சை வச்ச பழம் வந்து இதெல்லாம் போலீஸில் வந்து காசு கொடுத்து தீர்த்தரலாம் அப்படின்னு பல கோடிகள் பேரம் பேசிகிட்டு இருப்பதா செய்தி வருது. இதை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு ஆளுநர் நினைக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது, அண்ணாமலைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய போட்டி, அந்த போட்டியில் வந்து எப்படி நீ ஸ்கோர் பண்ணுறியா நான் ஸ்கோர் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. என்ன அவங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீமுக்கு தான் பேட்டிங் விளையாடுறீங்க. அதனால ஒருத்தர் ஸ்ட்ரைக்கர் இடத்துல இருந்தால் இன்னொருத்தர் நான் ஸ்ட்ரைக்கர் இடத்துல தான் இருக்க முடியும். ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக்கர் பொசிஷனில் நின்னீங்க அப்படின்னா அவுட்டு தான் ஆவீங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. சரி தோழர், கூடுதலாக இந்திய அரசின் சட்டத்தை அவமதிச்சா சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சட்டம் இருக்கா? ஒரு ஆளுநர் உரையை தொடங்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு இல்லை, ஆளுநருடைய உரையை தொடங்கும் போது தேசிய கீதம் இசைக்க வேண்டும், இசைக்கக்கூடாது அப்படின்றது சட்டப்பேரவை பொறுத்தவரையில் அப்பா அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. வானளாவிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு ஜெயலலிதா தானே சொல்கிறாங்க. இன்றைக்கி அண்ணாமலையே வந்து ஒரு இதை போடுறாரு. என்ன போடுறாருன்னா, 91 ஜெயலலிதா பீரியடில் தான் வந்து முதல்ல தமிழ் தாழ்த்து பாடப்பட்டதா. அதை நல்லா படித்து பாருங்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் சேர்த்து இசைக்கப்படுவது முதல் முறையாக அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டையும் ஒன்றா பாடினது. இப்போ அதுக்கு முந்தின வருஷம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பிஸ்னஸ்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் இல்லை, தேசிய கீதம் பாடினதாகவே குறிப்பு இல்லை. அப்போ தேசிய கீதமே பாடலைன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. அந்த அவையில் அவங்க கருதி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த அவைக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற இடங்களுக்கு பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இவர் சொல்வது போல ஜெயலலிதா மாற்றி ஆணை பிறப்பித்திருக்கிறார் அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு இருக்கின்ற அதே உரிமை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது, அப்பாவு அவர்களுக்கும் இருக்கிறது, சட்டப்பேரவை விதிகளை திருத்தம் செய்து கொள்வதற்கு. ஆக அதில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கும் அதிகாரம் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எந்த விதமான அதிகாரம் இதில் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் எந்த இடத்துலையும் கவர்னர் உரையை தொடங்கும் போது தேசிய கீதம் பாடணும், முடிக்கும் போது தேசிய கீதம் பாடணும்னு சொல்லலை. நாடாளுமன்றத்தில் இவர்களாக தங்களுக்கு வசதிக்கு ஏற்றார் போல சட்டங்களை எழுதி வைத்து கொண்டு பேசுவார்கள். நாடாளுமன்றத்தில் CAA-NRCக்கு கூட தான் சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக CAA-NRCயை நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு கூட தான் சட்டம் போட்டிருக்காங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிரான எத்தனையோ மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது. டங்ஸ்டனுக்கு கூட தான் தம்பித்துறை ஓட்டு போட்டு வந்திருக்கிறாரு. அதுக்காக தமிழ்நாடு அதை ஏற்றுக்கிட முடியுமா? அப்படி இல்லை. நாடாளுமன்ற சட்டங்கள் இல்லை பிரச்சனை. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் அப்படி எதையும் சொல்லலை. அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் நிந்திக்கவில்லை. மாறாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஆளுநருக்கே அதிகாரம் என்கின்ற மரபுப்படி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கிறது. கூடுதலா தேசிய கீதம் அவமதிச்சதை தாண்டி இந்த உரையை வந்து வாசிக்க கூடாதுங்கிற திட்டமிட்டே வந்து வெளியீடு பண்ணியிருக்காரு. தேசிய கீத அவமதிப்பு 2ஆம் பட்சம் தான் சொல்றாங்க. இல்லை, அந்த உரையில் வந்து அவருக்கு வந்து வாசிக்க பிடிக்காத கருத்துக்கள் இருக்கிறது. நல்ல கேள்வி. அந்த கருத்துக்களை வந்து அவர் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் வெளியேறி இருக்கிறார் அப்படின்றதும் கூட ஒரு முக்கியமான அரசியல் பார்வை தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருக்கு இந்த ஊரில் இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. ஒருத்தர் எவ்வளவு தடவை ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் வந்து ஒருத்தருக்கு வந்து வேலை கொடுக்குறாரு, அந்த வேலையை செய்ய மாட்டுறாரு அப்படின்னா ஒரு தடவை செய்யலை அப்படின்னா வார்னிங் கொடுக்கலாம், 2 தடவை செய்யலை அப்படின்னா அடித்து கேட்கலாம் அப்படின்னா தட்டி இல்லை கொஞ்சம் வேகமாக கேட்கலாம், 3ஆவது தடவையும் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா மெயிலில் மெமோ கொடுக்கலாம், 4ஆவது தடவையும் தப்பு பண்ணுறாருன்னா நேரில் வார்னிங் கொடுக்கலாம், 5ஆவது தடவையும் தப்பு பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம்.
என்னை வேலையை விட்டு அனுப்புன்னு அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். இதுக்கு மேலே ஆர்.என். ரவி அவர்கள் திரௌபதி முர்முவிடம் வந்து என்னை அனுப்பிடுங்கன்னு கெஞ்ச முடியுமா? அவர் தான் இவ்வளவு கெஞ்சுறாரே, அனுப்பிட வேண்டியது தானே அப்படின்றது மட்டும்தான் ஆளுநரின் சார்பாக, கிண்டியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி தோழர்.